வெல்கம் டு டெய்லி டோஸ் ஆஃப் மோட்டிவேஷன். நாம் எல்லாரும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வேலையை முடித்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமா? இந்த தேர்வில் நான் தேர்ச்சி பெறுவேனா? நான் செய்யும் முயற்சிக்கு பலன் கிடைக்குமா? இந்த கவலைகள் நம்மை தூங்க விடுவதில்லை, இல்லையா? நம்முடைய இந்த பதற்றத்திற்கு பகவத்கீதை 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் மிக எளிமையான ஒரு தீர்வை சொல்கிறார். அது என்ன? ஏன் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும்? இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் சொல்கிறார், உன்னுடைய கடமையை மட்டும் செய், அதன் பலனை எதிர்பார்க்காதே. பலனை நோக்கியே உன்னுடைய செயல்பாடுகள் இருந்தால் நீ தோல்வியைக் கண்டு பயப்படுவாய். இங்கே கிருஷ்ணர் வேலை செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை, மாறாக நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் எப்போது பலனை முதன்மைப்படுத்துகிறீர்களோ அப்போதே உங்கள் மனதில் ஒரு பயம் தொற்றிக்கொள்கிறது. ஜெயிப்பேனா தோற்றுவிடுவேனா என்ற அந்த பயம் உங்கள் வேலையின் தரத்தை குறைத்து விடுகிறது. பலனை பற்றிய கவலை இல்லாமல் செய்யும்போது உங்கள் திறமை 100% வெளிப்படும். இதுதான் நிஷ்காம கர்மா அல்லது பலன் கருதாத செயல் எனப்படும். நிஷ்காம கர்மா என்பது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள மிக முக்கியமான வாழ்க்கை தத்துவங்களில் ஒன்றாகும். எளிமையாகச் சொன்னால் இது பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் முறையாகும். இதன் பொருளை பிரித்து பார்த்தால் நிஷ்காம, நிஷ் என்றால் இல்லாத, காம என்றால் விருப்பம் அல்லது ஆசை, அதாவது சுயநலமான பலன் மீதான பற்று இல்லாத நிலை. கர்மா செயல் அல்லது கடமை. ஒரு காரியத்தை செய்யும்போது அதன் முடிவை பற்றி கவலைப்படாமல் அந்த செயலை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துவது. இதை ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். ஒரு மாணவன் தேர்வுக்கு தயாராகிறான். அவன் நான் முதலாவது வர வேண்டும், மார்க் குறையக்கூடாது என்று பலனை மட்டும் நினைத்தால் அவனுக்கு தேர்வு நேரத்தில் பயமும் பதற்றமும் வரும். அதுவே அவன் இன்று நான் கற்கும் இந்த பாடம் எனக்கு புரிய வேண்டும், என் அறிவை நான் வளர்க்க வேண்டும் என்று தன் கடமையில் கவனமாக இருந்தால் அவன் பதற்றமில்லாமல் எழுதுவான். அந்த பதற்றமின்மைதான் அவனுக்கு வெற்றியை தரும். அதேபோல் வேலை செய்யும் இடத்தில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா என்று நினைத்துக்கொண்டே வேலை செய்வதற்கும், இன்று என்னால் சிறந்த தரமான வேலையை செய்ய முடியுமா என்று நினைத்து செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இரண்டாவது முறையில் நீங்கள் வேலையை ரசித்து செய்வீர்கள். அங்கேயே உங்கள் வெற்றி தொடங்கிவிடுகிறது. ஏன் பலனை எதிர்பார்க்கக்கூடாது? பலன் என்பது உங்கள் கையில் இல்லை. அது சூழ்நிலைகள், காலம், உழைப்பு என பல காரணிகளைச் சேர்ந்தது. உங்கள் கையில் இருப்பது உழைப்பு மட்டுமே. ஒரு விவசாயி விதையை விதைக்கலாம், ஆனால் மழை பெய்யுமா, விளைச்சல் எப்படி இருக்கும் என்பது இயற்கையை பொறுத்தது. ஆனால் விதை விதைக்கும் கடமையை அவன் செய்யாமல் விட்டால் விளைச்சல் எப்படி வரும்? அதனால்தான் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் என்று கீதை சொல்கிறது. நண்பர்களே, உங்கள் இலக்குகளை தூக்கி எறியச் சொல்லவில்லை, இலக்கை நோக்கி நடக்கும் பயணத்தை ரசித்து செய்யுங்கள் என்று சொல்கிறேன். தோல்வியைக் கண்டு பயப்படுவது மனித இயல்புதான். ஆனால் உங்கள் கவனத்தை வேலையின் மீது திருப்பி பாருங்கள். பயம் மறைந்து தன்னம்பிக்கை பிறக்கும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.